மறுதளித்து போனவர்கள் புதுப்பிக்கிறதே கூடாத காரியம் எழுதியிருக்கு. இவன் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வேணும் செஞ்சுக்க, இயேசு ரத்தத்தினால கழுவுங்க கழுவுங்க கழுவுங்க. அதனாலதான் 4வது வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். ஒரு தடவை தான். நான் எப்பொழுது மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கத்தோட என் பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல கண்ணீரோடு அறிக்கை பண்ணினேனோ, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்த சகல பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து விட்டது. அதுக்கு பிறகு இந்த பூமியில வாழும்போது நான் செய்கிற சில தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் இருந்ததுன்னா நான் சபைக்குள்ள வச்சுதான் என்னைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவும் சபைக்குள்ள வச்சு வசனத்தின் மூலம்தான் நான் பேசும்போதே நம்ம இப்படி சரியில்லையே அப்படின்னு நான் உணர்ந்துட்டாலே பரிசுத்தம். அதனாலதான் இயேசு சொன்னார் யோவான் 15:3, நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப ரத்தத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய வசனம் என்னை சுத்திகரிக்கும். ஆவியானவர் என்னை உணர்த்தி சுத்திகரிக்க வைக்கிறவர். சும்மா ரத்தத்தை தாங்க, நீ மனப்பூர்வம் பாவம் செஞ்சுட்டா ஒண்ணுமே கிடையாது. அல்லையா? இனிமே அங்க அப்படிதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 எழுதப்பட்டிருக்கிறது. நீ மனப்பூர்வம் பாவம் செய்தா, செஞ்சுக்கிட்டே இருந்தா, இனிமே செலுத்தப்படுறதுக்கு ஒரு பலி இல்லை.